கிரேட்டம் ஹேண்ட்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய அப்டேட் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டெவால் பிரேவிஸ் டீம்ல ஜாயின் பண்ண போறாருங்கிற அப்டேட் கொடுத்திருக்காங்க. அட் த சேம் டைம் அவர் எப்போ வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற போட்டியில யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறத கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆயுஷ் மாத்ரே அந்த 17 வயசு சின்ன பையன் சிஎஸ்கேல மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போறான். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சின்ன பசங்க பக்கமே போக மாட்டாங்க. ஆனா இந்த தடவை அவங்களும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்காங்க. வேற வழி இல்லை, நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாமே சொதப்பிட்டாங்க. ஒரு ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கும்போது நம்ம யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. போன மேட்ச்ல ஷேக் ரஷீதுக்கு சான்ஸ் கிடைச்சது, சூப்பரா விளையாண்டாரு. அதை தொடர்ந்து 17 வயசு பையன் ஆயுஷ் மாத்ரே ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ரிப்ளேஸ்மெண்டா உள்ள வந்திருக்கான். அவனுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கும்போது பயிற்சி ஆட்டத்துல ஈடுபட்டு வரதா தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா மும்பை கூட அந்த மேட்ச்ல திரிபாதிக்கு பதிலா ஆயுஷ் மாத்ரே ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. பொறுத்திருந்த பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. டெவால் பிரேவிஸ் எப்போ வருவாரு? ஸோ சிஎஸ்கேல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற போஸ்ட் இப்பதாங்க வந்துச்சு. ஸோ நல்ல ஒரு விஷயம் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மதியானம் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ஸோ சூப்பரா போயிட்டு இருந்தது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் மறுபடியும் ஒரு யங்ஸ்டரை ஒன் ஃபார் அ ஃபியூச்சர்னு பாக்குறாங்களா? ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டீம்ல இருக்க போறாருங்கிற மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒரு சாம் பில்லிங் சிஎஸ்கேக்கு பண்ணிட்டு இருந்த ரோலை இவர் பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ அந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு பை நல்ல ஒரு தருணத்துல எடுத்திருக்காங்க. ஆனா முதல் மேட்ச், அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற போட்டியில அவர் ஆடுவாரான்னு கேட்டா டவுட் தான். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெவால் பிரேவிஸ் சைன் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் அவரும் கிளம்பிட்டாரு அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ வந்தா நாளைக்கு சனிக்கிழமை காலையில வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ வந்தா அந்த நாள் ஃபுல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அவருடைய பயிற்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா மும்பை கூட அவர் விளையாடுறதுக்கான சான்ஸ் 50-50 தான். மேபி முதல் மேட்ச்லயே கிளம்பிருக்கலாம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய மேட்ச்ல கூட கிளம்பிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் சிஎஸ்கே விளையாட போற ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப குரூசியலுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேர் தான் ஓப்பன் பண்ணணும். ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரெயிட்டாவே அந்த சின்ன பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க. திரிபாதிக்கு பதிலாக ஒன் டவுன்ல அந்த சின்ன பையன் வரணும். அண்ட் நம்பர் 4ல வந்துட்டு சிவம் தூபே வரணும். நம்பர் 5ல விஜய் சங்கரே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில வேன்ஸ் பேர்டி, அப்படி இல்லைன்னா ராமகிருஷ்ண கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விஜய் சங்கர் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, அதுக்கப்புறம் ஜேமி ஓட்டன் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் யூனிட் இருக்கு. ஸோ இந்த சமயத்துல டெவால் பிரேவிஸ் உள்ள வந்தார் அப்படின்னா ஜேமி ஓட்டன் உட்கார வச்சுட்டு மேல ஒரு மிடில் ஆர்டர்ல நீங்க டெவால் பிரேவிஸை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படித்தான் சிஎஸ்கே உடைய அந்த 11 இருக்க போகுது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்ல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது. ஸோ நூர் அகமது ஒரு பக்கம் இருக்க போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது ஒரு பக்கம் இருக்க போறாரு. அன்சுல் கம்போஜ் அண்ட் பத்திரானா, இந்த 3 பேர் தான். அன்சுல், கலீல், அதுக்கப்புறம் பத்திரானா 3 பேர் தான் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பா ஆட போறாங்க. நூர் அகமது ஒரு ஸ்பின்னர் ஆட போறாரு. சப்போர்ட்டுக்கு ஜடேஜா. மொத்தமா 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இது போக ரச்சின் ரவீந்திரா கிட்ட இருந்து நமக்கு ஒரு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி வாங்கலாம். ஸோ சிவம் தூபே நடுவில், அதாவது விக்கெட்ஸ் நிறைய எடுத்தாங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு ஓவர் வரும். ஸோ சிவம் தூபேக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் அப்படின்னும் போது ரச்சின் கிட்ட இருந்து தான் நம்ம 2 ஓவர் அப்படிங்கிறத வாங்க முடியும். ஸோ இதனால சிஎஸ்கே ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா முதல் மேட்ச்லயே நம்ம பண்ண வேண்டிய மாற்றம், டெவால் பிரேவிஸ் வந்தாரு அப்படின்னா அவரையும் ஆட வைக்கணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஆயுஷ் மாத்ரே அவர் ஆட வைக்கணுங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சண்டே மும்பை இந்தியன்ஸை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ நேற்று நைட்டு மும்பை சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், வின்னிங் வேல இருக்காங்க. கண்டினியூவா ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 3வது வெற்றி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பலமான சைடு. அவங்களுடைய டாப் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா சும்மா வெறித்தனமா இருக்கு. பவுலிங்ல பும்ரா வந்ததுக்கு அப்புறம் டீமே கொஞ்சம் வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு எக்ஸலன்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ மேல போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பேட்டில் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ஹைதராபாத் இன்னும் எல்லாமே டஃப்பான டீம் தான் இருக்கு. வரக்கூடிய எல்லா மேட்சுமே பவர்ஃபுல்லான டீம் கூட தான் அவங்க மோத போறாங்கன்னும் போது ஒவ்வொரு மேட்சுமே ரொம்ப குரூசியல். இப்ப இருந்தே ஜெயிக்கணும். ஸோ இந்த மாதிரியான யங்ஸ்டர் இருக்கக்கூடிய பிளேயிங் 11 வச்சா மட்டும்தான் தோனினால இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண முடியும். பவுலிங் யூனிட் ஓகே சூப்பரா இருக்கு. பேட்டிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் கை கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த டீம் பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. பொழுது பார்ப்போம். ஸோ என்ன மாதிரியான ஏற்பாடுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ண போறாங்க. ஸோ முதல் மேட்ச்லேயே யாரை இறக்கி விட போறாங்க, ஆயுஷ் மாத்ரே அவருக்கு ஸ்ட்ரைட்டாவே சான்ஸ் கிடைக்க போதா, டெவால் பிரேவிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாமே ஸோ நாளைக்கு அப்டேட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்பர். இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.